சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். மலர் தனியாக இருக்கிறத பார்த்துட்டு போஸு வீட்டுக்குள்ளே வர்றாப்புல, என்ன மலர் தனியாக இருக்க போல அப்படின்னு சொல்லவும், இப்போ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்குறாப்புல மலர். என்ன மலர், நீ என் பொண்டாட்டி தானே, அது இல்லைன்னு போயிருமா அப்படின்னு சொல்லி போஸு கேட்க, அதுக்கு மலர் சொல்கிறாங்க, எதை வச்சு இப்போ பொண்டாட்டின்னு உரிமை கொண்டாடிட்டு வர்ற, அந்த நினப்பு இருந்தா நீ இன்னொரு கல்யாணம் பண்ண போவியா? உனக்கு எனக்கும் கோர்ட்டில் போய் டைவர்ஸ் வாங்கியாச்சு, அதுக்கப்புறம் உனக்கு நான் எப்படி பொண்டாட்டி ஆக முடியும்? அதுக்கு தான் இன்னொருத்தி வரப்போறாள்ல, அப்புறம் என்ன, அதுவும் கோடீஸ்வரி வீட்டு பொண்ணு, அவளோட போய் சந்தோஷமா இரு. அதை நான் தடுத்தனா? இல்லை இல்லை, இப்போ எதுக்கு தனியாக இருக்கையில் என்னட்ட வந்து வம்பு பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், என்னதான் இருந்தாலும் உன்னுடைய அழகு அவள் வர முடியுமா அப்படின்னு சொல்கிறாப்புல. அடச்சி நாயே, வெளியே போறியா இல்லையா அப்படின்னு சொல்கிறாப்புல. என்னடி, நானும் கொஞ்சம் பணிஞ்சு பேசுனா நீ ரொம்ப எகறிக்கிட்டு இருக்க, நான் உன்னை என்ன வேணாலும் பண்ணுவேண்டி அப்படின்னு சொல்லிட்டு வம்பா பிடிச்சி கையை பிடிச்சி இழுத்து தப்பா நடக்க பார்க்குறாரு மலர்கிட்ட. அந்த நேரம் பார்த்து அங்கே சேது வர, சேது வேகமாக ஓடியாந்து, டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக உள்ளே வந்து கன்னத்தை சேர்த்து ஒரு அறை விடுறாரு. என்னடா பண்ணுற, திருந்திட்டேன் நினச்சா? ஏண்டா, நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இந்த பிள்ளைகிட்ட வந்து இப்படி தப்பாக நடந்துக்கிற பார்க்குறியே, உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்லி சேது கோவப்பட்டு பேச, அண்ணே வந்து அப்படின்னா, என்னடா வந்து போய், ஏண்டா உன்னை வேணாம்னு சொல்லி தானடா அந்த பிள்ளை டைவர்ஸ் வாங்கிட்டு அது நிம்மதியாக ஒதுங்கி போய் இருக்கு. விடிஞ்சா கல்யாணம், உனக்கு அந்த எம்எல்ஏ பொண்ணோட விடிஞ்சா கல்யாணம், அந்த நினப்பு கொஞ்சம் கூட இல்லாமல் இங்கே வந்து மலர்கிட்ட நீ தப்பாக நடந்துக்கிற பார்த்துருக்க. இந்த விஷயம் மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் நினச்சி பார்த்தியா? உன் மேலே இருக்கிற கொஞ்ச நஞ்சம் இருக்கிற நல்ல எண்ணமும் அடியோட வெறுத்துருவாருடா இந்த விஷயம் தெரிஞ்சா. அப்பா உயிரை அன்னைக்கு காப்பாத்தினதுனால அவரு உன் மேல பெரிய நம்பிக்கையே வச்சிருக்காரு. இந்த விஷயம் மட்டும் அப்பா காதுக்கு போச்சுன்னா அவர் அடுத்த நிமிஷமே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாரு. அது தெரியுமாடா? ஏண்டா இப்படி சில்லறத்தனமான வேலையெல்லாம் பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி மறுபடியும் அடிக்க போறாரு. அந்த நேரம் பார்த்தா அங்கே ஈஸ்வரி வருது. உன் தம்பியை எதுக்குடா போட்டு அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடியாருது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மலர்கிட்ட தப்பா நடந்துக்கிற பார்த்தேன் அப்படின்னு சொல்லவும், என்னடா சேது சொல்றது உண்மையா அப்படின்னு சொல்லவும், அது வந்துமா அப்படின்னு சொல்லவும், அடைச்சி திருந்தவே மாட்டியா? அவ நீ வேணாம்னு ஒதுங்கி போயிருக்கா. அதுவும் நாளைக்கு விடிஞ்சா கோடீஸ்வரன் வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ண போற. நாளைக்கு விடிஞ்சா நீ கோடீஸ்வரன் ஆயிடுவடா. ஏண்டா உன் புத்தி இப்படி போகுது? அவட்ட போய் மறுபடியும் தப்பா நடந்துக்கிற, எப்படி உனக்கு மனசு வந்துச்சு? இந்த விஷயம் உங்க பெரியப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல வேளை சேது வர போய் நீ இந்த மட்டோட அப்படின்னு சொல்லவும், அந்த நேரம் தமிழும் அங்கே வரவும், தமிழ் என்ன விஷயம் அப்படின்னு கேட்கவும், தமிழ்கிட்ட நடந்த விஷயத்த மலர் சொல்லவும், மலரக்கா இனிமேலும் இவனை சும்மா விடக்கூடாதுக்கா, வாங்க மாமாட்ட போய் உங்களுக்கு நடந்த விஷயத்த மாமாட்ட போய் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லவும், தமிழ் அதை மட்டும் செஞ்சிடாத, உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ரொம்பவே சீனை போடுது. அதுக்கு தமிழ் சொல்றாங்க, உன் மையன் 2 நாளைக்கு முன்னாடி என்னைய வழி மறைச்சு நான் கோடீஸ்வரன் ஆயிருவேன், எங்க வீட்டு வேலைக்காரி எப்படி இருக்கான்னு என்னட்டே இவன் அன்னைக்கு திமிரா வந்து கேட்டான். அப்பயே இவனை கன்னத்தை சேர்த்து பலார்னு அரையணும் தான் இருந்தேன். சரி, இன்னும் கல்யாணத்துக்கு 2 நாள் இருக்கு, அது வரையும் இவன் ஒழுங்கா இருந்தானா பார்ப்பான். இல்லைனா இவன் ஏதாவது ஒரு வேலைத்தனம் பண்ணானா அதை கண்டிப்பா நேரடியா மாமாட்டையே கூட்டிட்டு போய் உண்மையை சொல்லலாம் தான் இருந்தேன். நல்ல வேலை அதுக்குள்ள சேது மாமாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. இது ஒன்று போதும் எனக்கு. அப்போ சேதுவை பார்த்து தமிழ் கேட்குறாங்க, ஏமாம்மா இதுக்கு மேலேயும் நீங்கள் இவனுக்கு எம்எல்ஏ பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா? அந்த பொண்ணு வாழ்க்கையும் கெடுத்து நாசமாக்கிடுவேன். தயவு செய்து இந்த கல்யாணத்தை மாமாட்ட சொல்லி நிப்பாட்டுங்க அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க. அதை கேட்டு மலரும் சொல்கிறாங்க, இவெல்லாம் திருந்தவே மாட்டான் மாமா, இவனை மாமாட்ட போய் இவன் இங்கே என்னட்ட தப்பாக நடந்ததை கண்டிப்பாக நான் சொல்லத்தான் போகிறேன் அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. அப்போ ஈஸ்வரி, அடியே நல்லா இருப்ப, இந்த விஷயத்த மாமாட்ட மட்டும் சொல்லிடாதடி, நீ மாமாட்ட சொன்னேன்னா இந்த கல்யாணத்தை உடனே நிப்பாட்டிடுவாரு அப்படின்னு சொல்லி மலர்கிட்ட போய் கெஞ்சுறாங்க. அதுக்கு தமிழ் கேட்குறாங்க ஈஸ்வரியை பார்த்து, ஒரு நேரம் மலரக்காவை பார்த்து தானே பிச்சைக்காரி, ஏண்டி நீ எல்லாம் என் மகனுக்கு ஏற்ற பொண்ணான்னு அன்னைக்கு எப்படியெல்லாம் மலரக்காவை வாய்க்கு வந்தபடி நீங்களும் உங்கள் மக சித்ராவும் எப்படியெல்லாம் பேசுனீங்க, இன்னைக்கு அதே மலரக்காட்டை வந்து கெஞ்சிற மாதிரி ஆண்டவன் உங்களை வச்சுட்டான் பாருங்க. இதுதான் யாரையுமே பார்த்து பேசணும்னு சொல்கிறது. இப்போ மலரக்கா நினச்சா இந்த கல்யாணத்தை உடனே நிப்பாட்டி போடலாம், போனா போயிட்டு போகுதுன்னு இந்த மொட்டோட உங்களை விடுறான். இப்படி ஒரு பிள்ளையை பெற்று வச்சதுக்கு நீங்கள் தான் அசிங்கப்படணும். கூடிய சீக்கிரமே அது நடக்கும், அது நாங்கள் சொல்லி தான் தெரியணும்ல அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க. அப்போ தான் சேது வாயை திறக்கிறாரு. சின்னம்மா தயவு செய்து போசை கூட்டிக்கிட்டு இந்த இடத்த விட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. வாடா அப்படின்னு சொல்லிட்டு போசை கூட்டிக்கிட்டு ஈஸ்வரி வீட்டுக்கு போகுது.